அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரியோர் சிறியோர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் நீங்கள் நம்பும் அனைத்தும் எவ்ரிதிங் யூ பிலீவ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம வாழ்க்கையின் நம்பிக்கையும் நம்பும் தன்மையையும் நம்பிக்கையே வாழ்க்கை என்ற சூட்சமத்தையும் மற்றும் அதற்கான பல பேருக்கு நடந்த சம்பவங்களையும் பற்றி மிக அனுபவபூர்வமாக பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் முறையாக இந்த சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் உத்தரவிப்போடு என் காணொளியை சமர்ப்பிக்கிறேன். வாங்க, இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் டாபிக் பேரு ஈர்ப்பு விதி. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதி என்பது ஒரு சக்தி வாய்ந்த கருத்தாகும். இது நமது எண்ணங்களும் நோக்கங்களும் நமது யதார்த்தத்தை வடிவமைக்கும் சக்தியை கொண்டுள்ளன. இது நம் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பது, நம் ஆசைகளை வெளிப்படுத்துவது மற்றும் இறுதியில் நாம் உண்மையிலேயே விரும்பும் வாழ்க்கையை உருவாக்குவது பற்றியது. எனவே அது எப்படி வேலை செய்கிறது? சரி, ஈர்ப்பு விதியின்படி ஒரே மாதிரியாக விஷயங்கள் ஒன்றுக்கொன்று ஈர்க்கப்படுகின்றன. இதன் பொருள் நேர்மறை எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகள் நேர்மறையான அனுபவங்களை ஈர்க்கும். அதே நேரத்தில் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறையை வெளிப்படுத்தும். அதாவது மிக சுருக்கமான அறிக்கையில் உங்கள் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நீங்கள் கவனம் செலுத்தும் காந்தங்களாக செயல்படுகின்றன. இதை பற்றி யோசித்து பாருங்கள். நீங்கள் காலையில் எழுந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று நம்பி அன்றைய நாளுக்கான உங்கள் நோக்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் நேர்மறையான வாய்ப்புகளை பெற தயாராக உள்ளீர்கள் என்பதற்கான அறிகுறியை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்கள். ஈர்ப்பு விதியின் இன்றியமையாத அம்சங்களில் ஒன்று காட்சிப்படுத்தல். உங்கள் இலக்குகள், கனவுகள் மற்றும் ஆசைகளை காட்சிப்படுத்துவதன் மூலம் உங்கள் மனதில் வெளிப்பாட்டின் விதைகளை விதிக்கிறீர்கள். இந்த எண்ணங்களில் நீங்கள் தொடர்ந்து வைத்திருக்கும் போது அவற்றை உண்மையாக்க பிரபஞ்சம் தன்னை இணைத்துக் கொள்கிறது. இது கிட்டத்தட்ட உங்கள் வாழ்க்கைக்கான வரைபடத்தை நீங்கள் உருவாக்குவது போன்றது. மேலும் பிரபஞ்சமே உங்கள் இறுதி கட்டிடக் கலைஞர். இருப்பினும் ஈர்ப்பு விதி என்பது உங்கள் எல்லா விருப்பங்களையும் உடனடியாக நிறைவேற்றும் ஒரு மந்திரக்கோல் மட்டுமல்ல என்பதை நினைவில் கொள்வது அவசியம். இதற்கு அர்ப்பணிப்பு, கவனம் மற்றும் மிக முக்கியமாக உங்கள் இலக்குகளை நோக்கி உத்வேகமான செயல்களை மேற்கொள்வது அவசியம். இது உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்களை உங்கள் ஆசைகளுக்கு ஏற்றவாறு சீரமைப்பது பற்றியது. ஈர்ப்பு விதியை நடைமுறையில் வைப்பது உண்மையிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையின் எதிர்மறையான அம்சங்களிலிருந்து நேர்மறையானவற்றுக்கு நம் கவனத்தை மாற்ற இது நம்மை ஊக்குவிக்கிறது. இது நன்றியுணர்வு, தன்னம்பிக்கை மற்றும் பின்னடைவை வளர்ப்பதில் உதவுகிறது. அவை தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கு இன்றியமையாத பொருட்களாகும். இப்போது நீங்கள் விரும்பும் அனைத்தும் ஒரு நொடியில் நிறைவேறும் என்று ஈர்ப்பு விதி உத்தரவாதம் அளிக்கிறது என்று கூற நான் இங்கு வரவில்லை. வாழ்க்கை கணிக்க முடியாதது. சவால்கள் நம் வழியில் வரும். எவ்வாறாயினும் அந்த சவால்களை நேர்மறை எண்ணத்துடன் கடந்து செல்வதற்கும் தீர்வுகள் மற்றும் வாய்ப்புகளை வழியில் ஈர்ப்பதற்குமான கருவிகளை ஈர்ப்பு விதி நமக்கு வழங்குகிறது. எனவே என் அன்பான பார்வையாளர்களே, ஈர்ப்பு விதியை தழுவி அதை உங்கள் வாழ்வில் இணைத்துக் கொள்ள உங்களை ஊக்குவிக்கிறேன். நேர்மறையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதிகாரமளிக்கும் நோக்கங்களை அமைக்கவும், உங்கள் கனவுகளை காட்சிப்படுத்தவும், அவற்றை அடைவதற்கு ஊக்கமளிக்கும் செயல்களை செய்யவும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் யதார்த்தத்தை வடிவமைக்க உங்களுக்கு சக்தி உள்ளது. மேலும் உங்கள் ஆசைகளுக்கு பதிலளிக்க பிரபஞ்சம் தயாராக உள்ளது. பிரகாசமாக இருங்கள், நேர்மறையாக இருங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பு விதியின் மந்திரம் வெளிப்படட்டும். ஈர்ப்பு விதியின் சக்தியை எடுத்துக்காட்டும் ஒரு பிரபலமான பிரபலத்தை பற்றிய உண்மை கதை. ஓப்ரா வின்ஃப்ரே தனது கனவுகளை யதார்த்தமாக மாற்ற ஈர்ப்பு விதியை பயன்படுத்திய ஒருவருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வறுமையில் பிறந்து தனது ஆரம்ப ஆண்டுகளில் பல கஷ்டங்களை எதிர்கொண்ட ஓப்ரா, ஊடகங்கள் மற்றும் கதை சொல்லல் மீதான தனது ஆர்வத்தின் மூலம் உலகில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற வலுவான விருப்பத்தை கொண்டிருந்தார். அவர் ஒரு வெற்றிகரமான பேச்சு நிகழ்ச்சி தொகுப்பாளராக தன்னை காட்சிப்படுத்தினார் மற்றும் தனது சொந்த ஆற்றலின் சக்தியை நம்பினார். ஓப்ரா தனது பார்வையில் தொடர்ந்து கவனம் செலுத்தினார். அவளுடைய இலக்குகள் அடையக்கூடியவை அல்ல, ஆனால் அவளுடையதாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை வைத்திருந்தாள். அவர் தனது திறமைகளை கூர்மைப்படுத்துவதில் தீவிரமாக பணியாற்றினார். தனக்கு வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொண்டார். மேலும் மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நேர்மறையையும் கொண்டு வர பாடுபட்டார். பல பின்னடைவுகள் மற்றும் சவால்கள் இருந்த போதிலும் ஓப்ராவின் தளராத உறுதியும்
ஈர்ப்பு விதியில் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவளை முன்னோக்கிச் செலுத்தியது. வெற்றியும் மிகுதியும் தன் எல்லைக்குள் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் அவள் உறுதியாக இருந்தாள். காலப்போக்கில் அவர் தனது சொந்த பேச்சு நிகழ்ச்சியான தி ஓப்ரா வின்ஃப்ரே ஷோ இல் இறங்கியதும் அவரது அர்ப்பணிப்பு பல்லளித்தது. இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது, உலகம் முழுவதும் உள்ள பார்வையாளர்களை கவர்ந்தது, மேலும் ஓப்ராவை சூப்பர் ஸ்டாராக மாற்றியது. அவர் ஒரு செல்வாக்கு மிக்க ஊடக அதிபர், பரோபகாரர் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் மிகவும் மதிக்கப்படும் நபர்களில் ஒருவராக ஆனார். ஓப்ராவின் கதை செயலில் உள்ள ஈர்ப்பு விதிக்கு ஒரு சான்றாகும். அவளுடைய கனவுகளை கற்பனை செய்து நம்புவதன் மூலம் அவள் சரியான வாய்ப்புகளையும் மக்களையும் தன் வாழ்க்கையில் ஈர்த்தாள். அவர் நேர்மறை, இரக்கம் மற்றும் நம்பகத்தன்மையை வெளிப்படுத்தினார், எண்ணற்ற நபர்களின் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் ஒரு சிற்றலை விளைவை உருவாக்கினார். அவரது தொழில்முறை வெற்றிக்கு அப்பால் ஓப்ராவின் கதை மற்றவர்களை மேம்படுத்த ஒருவரின் செல்வாக்கை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. உலகில் நேர்மறையான மாற்றத்தை ஊக்குவிக்கவும், அதிகாரம் அளிக்கவும் மற்றும் கொண்டு வரவும் அவர் தனது தளத்தை தொடர்ந்து பயன்படுத்தியுள்ளார். எனவே ஓப்ராவின் கதையின் கருத்து அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி மற்றும் ஒருவரின் திறன்களில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இணைந்தால் ஈர்ப்பு விதி அதிசயங்களைச் செய்யும். வாழ்க்கை சாத்தியங்கள் நிறைந்தது என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. சரியான மனநிலையுடன் நம் வழியில் வரும் எந்த தடைகளையும் நாம் சமாளிக்க முடியும். ஓப்ராவின் பயணம் உங்களுக்குள் இருக்கும் எல்லையற்ற சக்தியை தட்டி எழுப்ப உங்களை ஊக்குவிக்கட்டும். ஈர்ப்பு விதியை தழுவுங்கள், உங்கள் கனவுகளை காட்சிப்படுத்துங்கள் மற்றும் வெற்றி, மிகுதி மற்றும் தாக்கம் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்குவதற்கு ஊக்கமளிக்கும் செயல்களை எடுங்கள். ஓப்ராவைப் போலவே உங்கள் சொந்த யதார்த்தத்தை வெளிப்படுத்தும் திறன் உங்களுக்கு உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே கனவு காணுங்கள், எப்போதும் நேர்மறை எண்ணங்களில் இருங்கள். தொடர்ந்து நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத அனுபவங்களை ஈர்த்துக்கொண்டே இருங்கள். இந்த பதிவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள், எதிரிகள், உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேறொரு புதிய சூட்சம காணொளியோட உங்களை நான் சந்திக்கிறேன். விடை பெறுவது உங்கள் பாபு.